ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அக்வா அட்ராசிட்டிஸ் சேனல். இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரைக்கீரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலவங்க நியூடி மேரீடு எல்லாருமே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி அரைக்கீரை எடுத்துட்டு இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பூ மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் தெரியுதா? இது ஒரு பூ மாதிரி இருக்குதா, அரும்பு மாதிரி. அது எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட்டு. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இதை மட்டும் எடுத்தாலே போதும். சிலர் வந்து இந்த இலையை மட்டும் அக்கீரையிலேருந்து இந்த இலையை மட்டும் பிச்சு போடுவாங்க. சிலருக்கு வந்து தண்டு வேணும் அப்படின்னா அந்த மேல் பக்கம் இருக்கிற தண்டோட வந்து சேர்த்து பிச்சு போடுவாங்க. இப்போ இந்த குட்டி குட்டி பூவாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு வேண்டாம். அந்த பூவை மட்டும் பிச்சுட்டு இந்த மேலே இருக்க தண்டு இருக்குல்ல, இந்த தண்டை மட்டும் நம்ம பிச்சு இதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அந்த கீழே இருக்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து டேஸ்ட்டும் இருக்காது, சீக்கிரத்தில் வந்து வேகாது. அதனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி பூ மட்டும் பிக்க முடியல, நிறைய பூ இருக்குது அப்படின்னா இதில் உள்ள இலையை மட்டும் நம்ம பிச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து மேலே பூவே இல்லை. இப்படி பூ மாதிரி இல்லாததெல்லாம் என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த காம்பை ஃபுல்லாக அப்படியே பிச்சு இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே அந்த பூவெல்லாம் இல்லை. பூ இல்லாதது நம்ம அப்படியே மேலே உள்ள காம்போட இது மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். பூ இருந்தால் மட்டும், இந்த மாதிரி பூ ஏதாவது இருந்தானா மட்டும் அதை மட்டும் நம்ம பிச்சு வேஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து எல்லா இதுவுமே நான் வந்து கை பார்த்துட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு கட்டு கீரை. இது வந்து 4 பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ கீரை இருக்குது. இதை வந்து நம்ம பாயில் பண்ணி சமையல் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் வந்து ஒரு கட்டு கீரை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்றத எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.